வான் நியூமன் ஆர்கிடெக்சர் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துடலாம். The von Neumann architecture is a computer architecture proposed by John von Neumann in 1945. 1945 அப்போ ஜான் வான் நியூமன் அப்படின்ற ஒருத்தவர் கம்ப்யூட்டருக்கான ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதை தான் நம்ம வந்து வான் நியூமன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். It is a design model in which both program instructions and data are stored in the same memory. அதாவது ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் டேட்டாவும் ஒரே மெமரியில் ஸ்டோர் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாரு. இதை தான் நம்ம வந்து மெயின் பர்பஸாக மெயின் ரீசனாக எழுதணும். நெக்ஸ்ட்டு மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வான் நியூமன் ஆர்கிடெக்சர் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் யூனிட் யூஸ்டு டு என்டர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் டு த கம்ப்யூட்டர். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம டேட்டாவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கன்வெர்ட்ஸ் யூசர் இன்புட் இன்டூ மெஷின் ரீடபிள் ஃபார்ம். நம்ம என்டர் பண்ணுற டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மெஷின் புரிஞ்சுக்கிற மாதிரி மாற்றிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கீபோர்ட், மவுஸ் அண்ட் ஸ்கேனர். செகண்ட் பார்த்தோன்னா மெமரி யூனிட் ஸ்டோர்ஸ் போத் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெண்டையுமே இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சப்ளைஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த சிபியூ வென் எவர் ரெக்வயர்ட். எப்போ தேவைனாலும் சிபியூக்கு இந்த டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஸ்டோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் தென் இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். டைப்ஸ் பார்த்தோன்னா பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரின்னு இருக்குது. பிரைமரி மெமரினா ரேமு, செகண்டரி மெமரினா ஹார்ட் டிஸ்க் அண்ட் எஸ்எஸ்டிஸ். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூ அப்படின்றது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதில் வந்து ரெண்டு இது இருக்கும். ஒன்று சியூ அதாவது கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் என்ன விதமான ஆப்ரேஷன் இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டீகோட் பண்ணுறது, அப்புறமா டைரெக்டான டேட்டா ஃப்ளோ, ஒரு கம்பனன்ட்ஸ்க்கும் நடுவில் டைரெக்டான டேட்டா ஃப்ளோவை என்ஷூர் பண்ணும். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா மேனேஜஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன், கோஆர்டினேட்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலுமே அது எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நல்லா மேனேஜ் பண்ணும். இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் வந்துச்சுன்னா எது எந்த மாதிரி நடக்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதில் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இன்புட் அண்ட் அவுட்புட்டை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூனிட் ஹெல்ப் பண்ணும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல பெர்ஃபார்ம்ஸ் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். எல்லா விதமான அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னாலுமே ஏஎல்யூவில் தான் நடக்கும். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தோன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தோன்னா அண்ட், ஆர், நாட் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அவுட்புட் யூனிட் பார்த்தோன்னா ப்ரொடியூசர்ஸ் த ப்ராசஸ்டு ரிசல்ட் டு த யூசர். என்ன ரிசல்ட் நம்ம வந்து கடைசியாக ஃபைனலாக கிடச்சிச்சோ அதை வந்து யூசருக்கு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா அவுட்புட் யூனிட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மானிட்டர், பிரிண்டர் அண்ட் தென் ஸ்பீக்கர். இப்போ நம்ம பிளாக் டியக்ராம் பற்றி பார்த்துடலாம். இங்கே ஒரு இன்புட் டிவைஸ் இருக்குது, இங்கே ஒரு அவுட்புட் டிவைஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து மெமரி இருக்குது. மெமரிக்கு அப்புறமா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்குள்ளே சியூ அண்ட் ஏஎல்யூ கொடுத்துட்டோம். இப்போது மெமரிக்கும் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் சரி டேட்டாக்கும் சரி ஒரே விதமான பஸ். அதை தான் இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் ஆஃப் வான் நியூமன் ஆர்கிடெக்சர் பற்றி பார்த்துடலாம். This architecture works based on fetch, decode and execute cycle. Fetch, decode and execute cycle பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா ஃபெட்ச் என்ன பண்ணுன்னா இந்த சிபியூ ஃபெச்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த மெமரி. மெமரியிலேருந்து என்ன விதமான இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை வந்து சிபியூ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும். அதான் ஃபெச்சஸ். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் த ப்ரோக்ராம் கவுண்டர். அதாவது என்ன நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் எங்கே இருக்கோ அது வந்து ப்ரோக்ராம் கவுண்டரில் போய் ஸ்டோர் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பு டீகோட். டீகோடில் என்ன நடக்கும்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் டீகோட்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கும். நம்மளோட சிபியூ வந்து ஓகே இதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன்ஸ் வாட் ஆப்ரேஷன் ஷுட் பி பெர்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஓகே இந்த இது சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட். ஏஎல்யூ பெர்ஃபார்ம்ஸ் த ரெக்வயர்ட் ஆப்ரேஷன். ஓகே என்ன வேலை சொன்னாங்களோ அதை செய்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டோர். த ரிசல்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் த மெமரி ஆர் ரெஜிஸ்டர்ஸ். பண்ண வேலை அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஃபீச்சர்ஸ் ஆஃப் வான் நியூமன் ஆர்கிடெக்சர் பார்த்தோன்னா யூசஸ் அ சிங்கிள் மெமரி ஃபார் போத் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வென்ஷியலி. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ அது எல்லாமே வரிசையாக ஆர்டராக நடக்கும், அதான் சீக்வென்ஷியலி. யூசஸ் பைனரி ரெப்ரசன்டேஷன். அப்புறமா சப்போர்ட்ஸ் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கான்செப்ட். CPU communicates with memory through buses. CPU என்ன பண்ணும்னா மெமரியோட கம்யூனிகேட் பண்ணும். எது வழியாக கம்யூனிகேட் பண்ணுதுன்னு கேட்டால் பஸ்ஸஸ் வழியாக கம்யூனிகேட் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ கால்ட்
stored program concept because instructions are stored in memory along with data. நம்மளோட மெமரியிலேயே டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெண்டுமே ஸ்டோர் ஆயிருக்கு, அதனால இதை ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அட்வான்டேஜஸ்: சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன், காஸ்ட் எஃபெக்டிவ், flexible for general purpose computers, easy program storage and modification, basis of most modern computers. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா, வான் நியூமன் பாட்டில் நெக் அப்படின்றத வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக வேறு மெத்தட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, வான் நியூமன் பாட்டில் நெக் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுக்குமே ஒரே பஸ்ஸு. அப்போது என்ன பண்ணோன்னா நிறைய டைம் கிளாஷ் ஆகும், யாராவது ஒரு ஆள் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சிபியோட டைமை வந்து ரெடியூஸ் பண்ணும், அதோட எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். CPU ஸ்பீட் பிகம்ஸ் லிமிட்டட். அப்புறமா சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷன் ரெடியூஸ் த ஸ்பீட், அதாவது அடிக்கடி பண்ணுறதுனால நம்மளோட ஸ்பீட் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். மெமரி ட்ரான்ஸ்ஃபர் டிலேஸ் அக்கர் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிலே ஆகிறது அடிக்கடி நடக்கும். தேங்க்யூ.